இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கொஞ்சம் கை நோக கால் நோக கண் நோக கொஞ்சம் படிச்சிருங்க. நாளைக்கு நீங்கள் சிரிப்பீங்க. இன்னைக்கு சிரிக்கிறவன் நாளைக்கு, பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, இன்றைக்கு அழுகிறவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? சிரிப்பான். இன்னைக்கு நீ கஷ்டப்படு, கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பாய். இன்றைக்கு நீ ஒண்ணுமே கண்ணீர் சிந்தாம இன்னைக்கு சுகபோக வாழ்க்கைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் நாளைக்கு உன் சுகத்தை யாருமே தேட மாட்டாங்க. நீ பிச்சை கேட்ட கூட யாரும் கொடுக்க மாட்டான். அதான் உண்மை. நீ எதை விதைக்கிறாயோ அதை என்ன செய்வாய்? அறுப்பாய். நான் உனக்கு அன்பா சொல்றேன், உனக்கு நீ படிக்கலைன்னா கூட நீ பெற போற பிள்ளைக்காவது நீ படி. நாளைக்கு அவன் கேட்பான், இப்படி படிக்காம கிடந்த நீனு, கண்டிப்பா சொல்லுவான். அதுக்காவது படி. உன் பிள்ளைக்கு நாளைக்கு ஸ்கூல் பாடம் வந்து டவுட் கேட்டா சொல்லி கொடுக்கறதுக்காவது நீ படி. உங்க தாத்தா காலம்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு சில பேர் எங்க தாத்தா படிச்சாரா? அப்பாவை பார்த்து நீ படிச்சியா? அப்பா அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலப்பா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. கொடுத்துருந்தா படிச்சிருப்பாங்க. ஆனால் உனக்கு அந்த தருணம் கிடைச்சது. நீ படி, புஸ்தகங்களோடு உட்காரு, சாஸ்திரங்களை படி. நீ வந்து கொடுக்கப்படுகிற சப்ஜெக்ட்ஸை வந்து கஷ்டப்பட்டாலும் படிச்சு முடி. இன்னைக்கு நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்குள்ளே போயிட்டாங்க. they don't want to study. காலேஜ்னு சொல்லி போகிறாங்க. படிக்கிறியா? ஒன்றும் கிடையாது. என்னமோ ஃபேஷன் ஷோ போகிற மாதிரி புக்கை போட்டு வீசிட்டு போகிறாங்க. எதுக்கு போகிற? அப்படி ஒழுங்காக போய் படிங்க. நீங்கள் காலேஜ் போகிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை, படிக்க போனீங்க. மறந்துடாதீங்க, அதை படிக்க போனீங்க. அன்றைக்கி மோசே போய் எங்கே போய் உட்காந்துருந்தான்னு கேட்டால் பார்வோனுடைய அரண்மனையில் உட்காந்துருந்தான். எங்க அந்த அரண்மனையில் அவனுக்கு வந்து எத்தனையோ சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் இருந்துச்சு. சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கலாம். he was not interested in eating. ராஜ வஸ்திரங்களை போட்டு மினுக்கிட்டு தன்னை பெரிய ஆள் காமிச்சிருக்கலாம். he was not interested in that. அவன் மறைந்திருந்து படித்தாங்க. he studied. 40 வயது வரைக்கும் படித்தாங்க. நான் இன்னைக்கு 14 வயசுலேயே போர் அடிக்குது, படிப்பு வேணாம். 17 வயசில் போதும்ன்றது இல்லை. படிங்க. ஒரு தகப்பனை போல உங்களுக்கு சொல்கிறேன், படிங்க. படிக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிங்க, ஒரு நாள் தலை குனிஞ்சு நிற்பீங்க. உங்களோட இருந்தவன் எல்லாம் மேலே போயிடுவான். படிக்கிறத மட்டும் மிஸ் பண்ணாதீங்க.